பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாவது நிருபத்தினுடைய கடைசி அதிகாரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். 5வது அதிகாரம். 4வது அதிகாரத்தில் 13 to 18 வரைக்கும் உள்ள வசனங்களில் கர்த்தருடைய வருகையை பற்றி பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய வருகையை பற்றி சொல்லும்போது கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய ஆர்ப்பரிப்போடும் தேவ எக்கால சத்தத்தோடும் அவர் இறங்கி வரப்போகிறார். அப்போது மரித்தவர்கள் எல்லாம் முதல்ல எந்திரிப்பாங்க, அப்புறம் நாமும் அவரோட கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம்னு சொல்லி ஒரு பெரிய நிகழ்வை பற்றி அந்த 5 வசனங்களில் கடைசி 5 வசனங்களில் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போது அந்த சம்பவம், அவ்வளோ பெரிய சம்பவத்தை பற்றி பேசும்போது அதை கேட்குற யாராக இருந்தாலும் அவங்களுடைய முதல் கேள்வி என்னவாக இருக்குன்னா, அது எப்போ சம்பவிக்கும், இது எந்த சூழ்நிலை, அதாவது இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது, எப்போ சம்பவிக்கும், பெரிய காரியம் சொல்கிறீங்க, அது எப்போ வரப்போகுது, அதுதான் கேள்வி. கர்த்தர் இதை சொல்லும்போது கூட இருந்த சீஷர்கள் இதே கேள்வியை தான் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. மத்தேயு 24வது அதிகாரம் 3வது வசனத்தில், மத்தேயு 24:3, பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஸோ இது நேச்சுரல் கொஸ்டின். அவங்க கேட்டாங்க. அவங்க கேட்டவங்களுக்கு கர்த்தர் பதில் சொன்னார். இப்போ பவுல் இந்த நிருபத்தில் இவ்வளோ முக்கியமான சம்பவத்தை பற்றி சொல்லிட்டு இந்த 5வது அதிகாரத்துக்குள்ளே வந்தோம்னா அதன் முதல் பகுதியாகிய முதல் 11 வசனங்களை இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் என்கிற கேள்விக்கு பதிலாகவே அவன் பயன்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். 5வது அதிகாரம் முதல் வசனம், சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை அப்படின்னு சொல்கிறான். இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லைப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும்னு அர்த்தம். உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும்னா யார் தெரியப்படுத்தியிருக்கணும்? அங்கே ஊழியம் செஞ்ச பவுல் தான் அதை தெரியப்படுத்திருக்கணும். ஏற்கனவே இதை பற்றி நான் போதுமான அளவு சொல்லியிருக்கிறேன், அதை பற்றி எக்ஸ்ட்ராவாக எழுத வேண்டிய அவசியம் இல்லைங்கிற அந்த தொனியில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த முதல் வசனத்தினுடைய தொடர்ச்சியாக அப்படியே, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இதை சொல்கிற மாதிரி தெரியல, இது நல்லா திரும்ப 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 ஏற்கனவே சொல்லியிருக்குது, அதை இன்னொரு தடவை நினைப்பூட்டுக்கிறான். நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த நாள் திருடன் வருகிற விதமாய் வரும் அப்படின்னு சொல்லும்போது 3வது வசனத்தில், சமாதானமும் சௌக்கியமும் உண்டு என்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவர்களுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை பற்றி பேசுது. அந்த நாள் வருகிறது, அந்த நாளில் அவர்கள் என்று சொல்லி ஒரு கூட்டம் இருக்கும், நீங்கள் என்று சொல்லி இன்னொரு கூட்டம் இருக்கும். இப்போ அவர்கள் என்கிற கூட்டம் யார்? கிறிஸ்துவனுடைய விசுவாசத்துக்கு வெளியில் இருக்கிறவங்கள அவர்கள்னு சொல்லுகிறான். கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்கு எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு நீங்கள், நாம், அந்த மாதிரி சொல்லுகிறான். ஸோ 2 விதமான கூட்டம் இருக்கு. இப்போது திருடன் வருகிற விதமாய் வரும் அப்படின்னு சொல்லி பவுல் இங்கே சொல்லும்போது, இது ஏற்கனவே கர்த்தர் ரொம்ப தெளிவாக இதே வார்த்தையை சொல்லியே அவர் பிரசங்கித்ததை நாம் பார்க்குறோம். மத்தேயு 24வது அதிகாரத்தில் 37 to 43 வரைக்கும் பார்த்தோம்னா, மத்தேயு 24 37 to 43 வரைக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும். நோவா காலத்தில் என்ன நடந்தது? ஜலப்பிரளயம் வந்து அவ்வளோ பெரிய அள்ளிக்கிட்டு போகிற வரைக்கும் அவங்க என்ன செஞ்சிட்டு இருந்தாங்களாம்? புசித்தாங்க, குடித்தாங்க, பெண் கொண்டாங்க, பெண் கொடுத்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? காலையில் பொழுது விடிஞ்சு ஆஃபீஸ் போனாங்க, வீட்டுக்கு வந்தாங்க, ஊர் சுற்றினாங்க, சாப்பிட்டாங்க, தூங்கினாங்க. டெய்லி ரொட்டீன் என்ன செஞ்சாங்களோ சாதாரணமாக அவங்க செஞ்சிட்டே இருந்தாங்க.
கடைசியில் அந்த ஜலப்பிரளயம் வந்து அவங்கள அள்ளிட்டு போகிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன இல்லையா? உணர்வு இல்லாதிருந்தார்கள்னு வேதம் சொல்லுது. சூரியன் உதிக்குது, சூரியன் அஸ்தமிக்குது, ஒரு நாள் பொழுது ஓடி போகுது. இப்படியே நம்ம ஒவ்வொரு நாளாக கடந்துக்கிட்டே வந்துடலாம். திடீர்னு அந்த நாள் வரும்போது அது பெரிய ஷாக்காக இருக்கும். நோவா காலத்தில் அப்படி தான் வந்துதான். ஸோ ஆண்டவர் சொல்கிறார், இவர் வரும்போது எப்படி இருக்குமா, வயலில் 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான். இயந்திராஸ் அரைக்கிற ஸ்திரீகளில் ஒருத்தர் இருப்பான், 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தையை எடுத்துக்கொள்வார். திருடன் வருகிற விதமாக அந்த நாள் வரும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த நாளைக்கு நீங்கள் அறியாது இருக்கிறதுனால என்னவா இருக்கணும்? விழித்திருங்கள்னு சொல்லி அந்த வேத பகுதியில் சொல்கிறார். லூக்கா 12வது அதிகாரத்துக்கு வந்தோம்னா 39-40 வசனங்களில் இன்னொரு முறை கர்த்தர் எக்ஸாக்டாக இதே வார்த்தையை யூஸ் பண்ணுறார். அந்த நாள் திருடன் வருகிற விதமாய் வரும், அன்னைக்கு விழித்திருக்கிறவராய் காணப்படுகிறவங்க பாக்கியவான்கள்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ லூக்காவில் ஒரு தடவை, மத்தேயுவில் ஒரு தடவை, 2 வித்தியாசமான சூழ்நிலைகளில் கர்த்தர் அதையே சொல்கிறார். இதை பேதுருவும் தன்னுடைய போதனையில் யூஸ் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். பேதுரு எழுதின 2வது நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் கர்த்தருடைய நாள் திருடன் வருகிற விதமாய் வரும்னு சொல்லி. திருடன் வருகிற விதமாய் வரும்னா என்ன எதை உருவகப்படுத்தி சொல்கிறாங்க? திருடன் எப்போ வருவான்? மோஸ்ட்லி நைட் டியூட்டி தான் பார்ப்பான், இல்லை இரவில் தான் வருவான். இரவில் எல்லாரும் தூங்குகிற டைம் அவனுக்கு ஒர்க்கிங் டைம், இல்லை அதுதான் அவன் முழிச்சிருக்கிற நேரம், நம்மெல்லாம் தூங்குகிற நேரம். ஸோ எல்லாரும் நித்திரையாக இருக்கும்போது, அசந்து இருக்கும்போது திருடன் இன்றைக்கி வருவான்னு யாருமே எதிர்பார்க்காத அந்த நாளில் அவன் வருவான். திருடன் முன்னாடியே இன்டிமேஷன் கொடுக்கறது இல்லை, நான் வரப்போகிறேன்னு சொல்லி தெரிவிக்கிறது இல்லை. அப்படி தெரிஞ்சிட்டா வீட்டு எஜமான் என்ன செய்வானா? விழித்திருந்து கண்ணமிட ஒட்டான்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ முன்னாடி சொல்ல போகிறது இல்லை. முன்னாடி சொல்ல போகிறது மட்டும் இல்லை, தான் வர்றது எந்த விதத்துலேயும் அந்த ஆளுக்கு தெரியாதபடிக்கு ரொம்ப சீக்கிரட்டாக அதை மெயின்டைன் பண்ணணும்னு திருடன் விரும்புவான். கர்த்தர் தன்னுடைய வருகையை அவ்வளவு ரகசியமாய் வைத்திருக்கிறார், அது யாருக்குமே தெரியாது. அதை அவர் திடீர்னு ஒரு நாள் நிகழ்த்த போகிறார். ஸோ அது ஒரு என்ன சொல்கிறது, எல்லாம் நார்மலாக இருக்கிற நாளில் திடீர்னு அது வருகிற ஒரு சம்பவமாக இருக்கும்னு திருடன் வருகிற விதமாயின்னு சொல்கிறார். சடிதியாயின்னு சொல்லி ஒரு கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போலன்னு சொல்கிற வார்த்தை இருக்குல்ல. கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வர்றது போல சொல்லும்போது அந்த வேதனையை பற்றி பேசும்போதும் அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். அதே டைமில் அந்த டைமிங் எப்போனே தெரியாதுன்னு சொல்கிறதுக்கும் அதை பயன்படுத்தலாம். இந்த குறிப்பிட்ட இடத்துல அது யாருக்குமே தெரியாத நேரத்தில் திடீர்னு வரக்கூடிய காரியமாக இருக்குன்னு சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வர்றது போலன்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சடிதியாயின்னு ஒரு வார்த்தை வருது. சடிதியாய் அப்படின்னு சொல்லும்போது அதாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 34வது வசனத்தில் நீங்கள் நினையாத நேரத்தில் வருவார்னு சொன்ன வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு இந்த சடிதின்ற வார்த்தை இதே கிரேக்க பதம் அங்கேயும் பயன்படுத்தப்படுகிறத நம்ம பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? டோட்டலாக எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் சட்டுன்னு நிகழ்ந்து விடுகிற ஒரு காரியமாக இருக்குது. புதிய ஏற்பாட்டில் 2 இடத்துல தான் இந்த சடிதியாயின்ற இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. அதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ இங்கே அப்படி திடீர்னு வருவார், அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதில்லைன்னு சொல்லியிருக்கு. இப்போ சடிதியாய் வரும், அவர் வர்ற நேரத்தில் கர்த்தரை நேரில் பார்த்துட்டாங்க, உண்மையாகவே தெய்வம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ கர்த்தரை நேரில் பார்த்துட்டாங்க, இது வரைக்கும் மனம் திரும்புகள்னு சொன்னால் மனம் திரும்பணுங்கிற அவசியம் இல்லாதுன்ற சூழ்நிலை இருக்குது. அவரை நேரில் பார்த்துட்டாங்கன்னா இமீடியட்டாக மனம் திரும்புகிறதுக்கு வாய்ப்பு உண்டாகலாம். அன்றைக்கி டேட்டில் ஒரு பெரிய சேஞ்சு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அன்றைக்கி மனம் திரும்புதெல்லாம் எதுவும் நடக்கிற மாதிரி ஆண்டவர் சொல்ல, அன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறாரு? அவர்கள் மேலே அழிவு வரும்னு ஆண்டவர் சொல்கிறார். அவர்கள் மேலே அழிவு வரும்னு சொல்கிறார். 110வது சங்கீதம் 110 5-7 வரைக்கும், உம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார், அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார், எல்லா இடங்களையும்
பிரேதங்களால் நிரப்புவார். விஸ்தாரமான தேசங்கள் மேல் தலைவராக இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார். வழியிலே அவர் நதியில் குடிப்பார். ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். ஸோ இதை நம்ம காட்சிப்படுத்தி யோசித்து பார்த்தோம்னாலே கொஞ்சம் பயங்கரமான காரியமாக இருக்குது. தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை நிகழ்த்த போகிறார். அவர்கள் மேல் சடிதியாய் அந்த அழிவு வரும்னு சொல்லும்போது அது பயங்கரமான ஒரு அழிவின் நாளாக இருக்க போகுதுங்கிறத நம்ம தெரிந்து கொள்கிறோம். இது ஒரு கூட்டம், அவர்கள் என்ற ஒரு கூட்டம். அதே சம்பவம் நிகழும்போது அவர்கள் அல்லாத இவர்கள் என்ற இன்னொரு கூட்டம் இருக்க போகுது இல்லையா? இப்போ இந்த கூட்டத்தை பற்றி பேசும்போது 4வது வசனத்தில் இருந்து தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 4வது வசனம், சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. அவர்கள் அந்தகாரத்தில் இருக்கிறாங்க, நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல் நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். இப்போ அவர்கள் என்கிற அந்த குரூப் இருளில் இருக்கிறாங்க, இரவுக்கு உள்ளவங்க. அவங்க இருளுக்கு உண்டான காரியங்களில் ஈடுபடுகிறவர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் மேலே சடிதியில் அந்த நாள் வரும். எப்படி வரும்? சகலமும் சௌக்கியமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த நேரத்தில் அது அவங்க எதிர்பாராத சூழ்நிலையில் அவங்க மேலே வரும்னு சொல்லி, உங்கள் மேலே அப்படி வராதுன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா உங்களுக்கு இது தெரியும், நீங்கள் அதற்கு ஏற்றது போல நடந்து கொண்டவர்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்கு. தெரிஞ்சிருந்தோம் கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துருந்தோம்னா அதை விட பரிதாபம் வேறு ஒன்றும் இருக்க முடியாது. இப்போ இந்த வசனத்தை கவனித்து பார்த்தோம்னா, முதல்லேருந்து வாசித்தோம்னா, சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. அப்படின்னா இந்த காரியம் உங்களுக்கு ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கு, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், உங்களுக்கு ஏற்கனவே தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறதுனால அது திருடனை போல உங்களை பிடித்து கொள்கிறதற்கு வாய்ப்பு குறைவு. ஓகே, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள், இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்ல. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல் நாம் நம்பர் 1 தூங்கக்கூடாது. அப்போ நாங்கள் என்ன தூங்காமலே முழிச்சே இருக்கணுமான்னு கேட்கக்கூடாது. இது மெட்டஃபாரிக்கலாக சொல்லுகிற ஒரு காரியம். கர்த்தருடைய வருகையை குறித்து விழிப்புள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லும்போது தூங்காமல் இருக்கணுன்ற அந்த அர்த்தத்தில் சொல்லுது. தூங்காமல் விழித்து கொண்டு, அடுத்த வார்த்தை என்னது? தெளிந்தவர்களாக இருக்கணும். இந்த தெளிந்தவர்களாக இருக்கணுங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் சோபர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? போதை மயக்கம் இல்லாதவர்களாக இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக தெளிந்த புத்தி இல்லை, தெளிந்தவர்களாக இருக்கணும்னு என்ன அர்த்தம்? எந்த போதை வசத்துக்கு இல்லாதவர்களாக இருக்கணும். தூங்குகிறதும் மது அருந்துகிறதும் எப்போ செய்கிற காரியம்? யாரும் காலையிலேயே காப்பி குடிக்கிற மாதிரி சாராயம் குடிக்க போகிறதில்லை. குடிக்கணும்னா அது நார்மலாக எப்போ செய்கிற காரியம்? பொழுது அடைஞ்ச பின்னாடி ராத்திரியில் செய்கிற காரியம். அதனால தான் அது தொடர்ந்து சொல்லும்போது தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள். நீங்கள் ராத்திரிக்குரியவங்க இல்லை, நீங்கள் பகலுக்குரியவங்க. அப்போ பகலுக்குரிய நடவடிக்கை தான் உங்களில் இருக்கணும். பகலுக்குரிய நடவடிக்கை எப்படி இருக்கும்? நம்பர் 1 தூக்கத்திலேருந்து விழித்து கொண்டவர்களாக இருப்பாங்க. நம்பர் 2 நைட்டு குடிச்சிருந்தா கூட காலையில் அது தெளிஞ்சிடும் இல்லையா? பகலுக்குரியவங்க தெளிவுள்ளவர்களாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் விழித்து கொண்டவர்களாக இருக்கணும்,
தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். இது 2 காரியம் சொல்லிட்டு, பகலுக்குரியவர்களாகிய நாமோ மறுபடியும் சொல்கிறான், தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். இப்போ விழித்து கொண்டுன்னு சொல்லும்போது ஆக்சுவலாக ஆண்டவர் சொன்ன ஓமையில் இந்த 5 கன்னிகைகள், புத்தி உள்ளவர்கள் 5 கன்னிகைகள், புத்தி இல்லாதவர்கள்னு சொல்லும்போது, மணவாளன் வர தாமதித்த போது எத்தனை பேர் தூங்குனாங்க? 10 பேருமே தூங்கிட்டாங்க. அப்போ 10 பேரும் தூங்குனாங்கன்றதுனால 10 பேரும் ஆயத்தமாக இல்லைன்னு இல்லை, 10 பேரும் தூங்குனாங்க. ஆனால் இதோ வந்துட்டாருன்னு சொல்லும்போது 5 பேர் ஆயத்தமாக இருக்கிறாங்க, 5 பேர் ஆயத்தமாக இல்லை. ஸோ நமக்கு மணவாளன் வர தாமதம் தான் ஆகும். நம்ம எதிர்பார்க்குற டைமுக்கு அவர் வரப்போகிறது இல்லை. ஸோ நம்மளுடைய டைம் படி பார்க்கும்போது அது தாமதமாக ஆகுதுன்னு போகும். நாம் நித்திரையாக இருந்தாலும் இதோ வந்துட்டாருன்னு சொல்லி சத்தம் கேட்டோன்னு நம்ம எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும். அதுதான் விழிப்புள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லும்போது தூங்காமலே முழிச்சிருக்கிறத பற்றி சொல்லலை, ஆயத்தமாக இருக்கணும். எந்த டைமாக இருந்தாலும் நாம் அதுக்கு ஆயத்தமாய் இருக்கணும். இப்போ தரித்து கொண்டிருக்க கடவோம்னு சொல்லி 2 காரியம் சொல்லியிருக்கு. ஒன்று என்னது? ஒரு மார்க்கவசம் பற்றி பேசுது, இன்னொன்று தலைச்சீரா பற்றி பேசுது. இந்த சப்ஜெக்ட் எங்கே வருது? எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆவது அதிகாரத்தில் பிசாசனுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கணும்னா தேவனுடைய ஆயுத வர்க்கத்தில் எல்லாத்தையும் நீங்கள் தரித்து கொள்ளணும்னு சொல்லியிருக்கு. அதுதான் சர்வ ஆயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும், சர்வத்தையும் தரித்து கொள்ளணும். சர்வத்தையும் தரித்து கொள்ளணும்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் எது வருது? ரட்சண்யம் என்னும் தலைச்சீரான்னு சொல்லி. தலைச்சீரான்னு சொன்னால் ஹெல்மெட் இல்லை, அதை எபேசியர் 6ஆவது அதிகாரம் 14ஆவது வசனத்தில் பார்க்கலாம். தலைச்சீரா, தலைச்சீரானா ஹெல்மெட்டுன்னு சொன்னால், இங்கே தலைச்சீரான்னு சொல்லி அங்கே ரட்சண்யம்னு சொல்லியிருக்கு, இங்கே ரட்சிப்பின் நம்பிக்கைன்னு சொல்லியிருக்கு. ஆல்மோஸ்ட் 2ம் ஒரே வார்த்தை தான். ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பின் மேலே இருக்கிற நம்பிக்கை, இது தலைச்சீரான்னு சொல்லியிருக்கு. அங்கே மார்க்கவசம் என்ன சொல்லியிருக்கு? 17ஆவது வசனத்தில் விசுவாசம் என்னும் மார்க்கவசம். இங்கே என்ன? நீதி என்னும், அங்கே நீதி என்னும் மார்க்கவசம். இங்கே என்ன சொல்லியிருக்கு? விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசம்னு சொல்லியிருக்கு. ஸோ வார்த்தைகள் மாறலாம், பட் ஸ்டில் அவன் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னாக்க, இது நம்மளுக்குள்ள ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி. இவைகளெல்லாம் நாம் அணிந்து கொண்டவர்களாய், தரித்து கொண்டவர்களாய் இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. விசுவாசம், அன்பு, ரட்சிப்பினுடைய நம்பிக்கை, இதெல்லாம் எப்போவுமே இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். அது இல்லைன்னா ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு நமக்கு டீச் பண்ணுகிற காரியமாக இருக்கு. 9ஆவது வசனத்துக்கு வந்தோம்னா, தேவன் நம்மை கோபாக்கினைக்கு என்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்கு என்று நியமித்தார். இப்போ நம்மளை ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னு இந்த வசனம் சொல்லும். இப்போ நம்மளை ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா நம்ம தலையில் எழுதிட்டாருன்னு அர்த்தம், அப்படி தானே? நம்ம தலையில் எழுதிட்டாருன்னா அதனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ரட்சிக்கப்படாதவங்க தலையிலலாம் எழுதலை, அவங்க தலையெழுத்து அப்படி, நம்ம தலையெழுத்து இப்படின்னு நினைத்து கொள்ளக்கூடாது. வேதம் அந்த முன்னாடியே தீர்மானிக்கிறது மாதிரி ஒரு சத்தியத்தை போதிக்கிறது கிடையாது. அது லாஜிக்கே கிடையாது. முதலாவது, ஏன் லாஜிக்கே கிடையாதுன்னு சொல்கிறேன்னா, இப்போ தலையெழுத்தை நம்புகிறவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தலையெழுத்தின்படி நான் இன்னைக்கு வாகனத்தில் அடிபட்டு சாவதான் போகிறேன்னு சொன்னால், எப்படினாலும் வாகனத்தில் அடிபட்டு சாக தான் போகிறேன். அத்தனை தலையெழுத்து, அதை என்னால் மாற்ற முடியாது இல்லையா? அப்போ நான் ரோட்டில் நடக்கும்போது, கிராஸ் பண்ணும்போது 2 பக்கம் பார்க்காம கப நடந்து போயிடணும். ஏன்? என் தலையெழுத்து அன்னைக்கு வாகனத்தில் அடிபட்டு சாகணும்னா என்னால் அதை மாற்ற முடியாது. நான் அன்னைக்கு அடிபட்டு சாகிறது தலையெழுத்து இல்லைன்னா நான் சாக போகிறதும் இல்லை. அப்போ நான் ரோட்டில் லெஃப்ட் ரைட்டு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. எப்போ ரோடை கிராஸ் பண்ணணுன்னாலும் நான் பாட்டு கண்ணை மூடிக்கிட்டு கிராஸ் பண்ணலாம். அப்படி யாராவது செஞ்சு பார்த்துருக்கீங்க? தலையெழுத்தை நம்புகிறவங்க கூட அது செய்கிறது கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கேர்ஃபுல்லாக இருந்தேன்னா ஆக்சிடெண்ட் ஆகாமல் தப்பிச்சிக்கலாங்கிறது அவங்களே நம்புகிறாங்க. அப்போ தலையெழுத்துக்கும் அவங்க நம்பிக்கைக்கும் சம்பந்தம் கிடையாது. ஸோ அது லாஜிக்கே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்.
அதனால் வேதம் அப்படி நமக்கு போதிக்கிறதும் கிடையாது. இப்போ இந்த வார்த்தை ஆக்சுவலாக நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்கு என்றே நியமித்தார் என்ற வார்த்தை ஆக்சுவலாக உங்களை ஏற்கனவே அவர் டிசைட் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சிருக்கிறாரு, கன்ஃபார்ம் பண்ணிட்டார் உங்களை அப்படின்ற அர்த்தத்தில் சொல்லாமல், கர்த்தர் உங்களை இதுக்காக சூஸ் பண்ணி நடத்துறது எவ்வளோ பெரிய காரியம் என்று சொல்லி இவர்களை அந்த விஷயத்தில் உற்சாகப்படுத்துகிறதுக்காக சொல்கிற வார்த்தை பாருங்க. உங்களுக்கு கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் எவ்வளோ பெரிய காரியமாக இருக்குன்னு சொல்லி ஒரு உற்சாகப்படுத்தி நடத்துகிற காரியம். அது தொடர்ந்து வாஸ்தவம்னா, நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. இப்போ நியமித்தார்னு சொல்லிட்டு அவர் நமக்காக மரித்தார் அப்படின்னு சொல்லி காண்பிச்சுட்டு, ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஸோ இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? இதை செய்ய சொல்கிறதுக்காக அந்த உன்னதமான காரியத்தை நமக்கு உற்சாகப்படுத்துகிறதுக்காக சொல்லுகிற காரியம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்படும்படி நியமித்திருக்கிறார். அதுக்காக அவர் என்ன செய்திருக்கிறார்? அவர் நமக்காக மரித்திருக்கிறார். அப்படி ஒரு காரியம் இருக்கிறதுனால நீங்களும் நானும் இப்போ என்ன செய்யணுமா? ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். இப்போ ஒருவரை ஒருவர் தேற்றின்னு சொல்லும்போது போன அதிகாரம் முடியும் போது என்னன்னு முடிஞ்சது? இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவர் ஒருவர் தேற்றுங்கள். இப்போ இந்த சப்ஜெக்ட் எதை பற்றி பேசுது? மரணம் ஒரு முடிவில்லை. மரணத்துக்கு அப்புறம் மரித்து உயிரோடு எழுந்த இயேசு திரும்ப வரப்போகிறார். அப்படி வரும்போது மரித்தவர்களை அவர் திரும்ப கூட்டிகிட்டு வரப்போகிறார். நாமும் அவர்களோட இருக்க போகிறோம். இந்த வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் ஒருவர் தேற்றுங்கள். அந்த நாள் எப்போ நடக்க போகுது? அது திருடன் வருகிற விதமாக இருக்க போகுது. அந்த நாளுக்காக நாம் ஆயத்தமாக இருக்கணும். இல்லை, நம்ம அவர்கள்லாம் அழிய போகிறாங்க, நாம் அந்த அவர்கள் குரூப்பில் இல்லை. கர்த்தர் நம்மை கோபாக்கினைக்கு நியமிக்காமல் ரட்சிப்புக்காக நியமித்திருக்கிறார். அந்த வார்த்தையினால் என்ன செய்யுங்க? இப்போ நீங்கள் தேற்றுங்கள், ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லி. ஸோ இனி வரும் நம்பிக்கையை வைத்து இன்னைக்கு ஆறுதலையும் தேறுதலையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும். நம்ம அதன் மேலே அவ்வளோ தூரத்துக்கு ஃபேமான ஒரு பிலீஃபில் இருக்கணும். அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த ரட்சண்யம் என்கிற தலைச்சீரா இருக்குல்ல, ரட்சிப்பின் நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, இதெல்லாம் எதை பற்றி இருக்குது? இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது, இப்படிப்பட்டவர் வரப்போகிறார், நான் அதில் இப்படி பங்கு பெற போகிறேன் என்கிற என்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்குது. இதன் அடிப்படையில் நான் இன்னைக்கு உள்ள வாழ்க்கையும் இன்னைக்கு உள்ள இந்த வாழ்க்கையினுடைய முடிவையும் நான் சந்திக்கிறேன். அதை நான் எப்படி சந்திக்கிறேன்? இதன் அடிப்படையில் நான் என்னை தேற்றுகிறேன். நான் மற்றவர்களை பக்தி விருத்திக்கு ஏதுவாக செயல்படுகிறேன். அவங்களை நான் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்கிறேன் என்று சொல்லி அதற்காக இவ்வளவு காரியம் சொல்லப்படுது. ஸோ இப்போ தெசலோனிக்கேயருக்கு இது ஏற்கனவே போதிக்கப்பட்ட காரியம்தான். ஆனால் பவுல் மறுபடியும் இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு சொல்கிறத பார்க்குறோம். இப்போ இது இந்த முதல் 11 வசனம் முதல் பகுதியாக போயிடுச்சு. இவைகள் எப்போ சம்பவிக்கும்னு சொல்லி கேட்குற முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்கிறதா இந்த 11 வசனம் போயிடுச்சு. 12வது வசனத்துலேருந்து 2வது பகுதி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த 2வது பகுதியில் ஒரு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்னன்னு சொன்னால், நமக்குள்ளே கர்த்தர் ஊழியத்துக்கு என்று சொல்லி சிலரை வைத்திருக்கிறார். நம்மை நடத்துவதற்காக ஊழியத்தில் சிலரை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்களை குறித்து நாம் எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லி, இப்போது எபேசு சபையை பற்றி எழுதும்போது அவர்களுக்கு மத்தியில் மூப்பர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லி எழுதுறதை நம்ம பார்க்க முடியும். இல்லை, மற்ற சபைகளுக்கு எழுதும்போதெல்லாம் அவங்களுடைய தலைவர்களை பற்றி மூப்பர்களை பற்றி
உதவி ஊழியக்காரர்களை பற்றி அப்படியெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக நேம்ஸ் வரும். ஆனால் தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது அப்படி எழுதாமல் 12-13 வசனங்களில், அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாக இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியைகளின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள் என்று சொல்லுகிறான். இப்போ இங்கே மூப்பர் என்று சொல்லியோ, கண்காணி என்று சொல்லியோ, உதவி ஊழியக்காரர் என்று சொல்லியோ யாரையுமே நியமித்த மாதிரி தெரியல. இது ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டாக வருது. உங்களுக்குள்ளே யாரோ ஒருத்தர் அந்த ஊழியத்தை செய்கிறாங்க. அந்த ஊழியத்தை செய்கிறவங்கள நீங்கள் என்னவாய் மதிக்கணுமா? அந்த மரியாதை அவங்களுக்கு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அவர்களை மதித்து, அவங்க செய்கிறாங்கல்ல அந்த ஊழியம், அந்த கிரியைகளின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். இப்போ இன்னைக்கு சபைக்கு வந்தோம்னு சொன்னால், இன்னைக்கு சபையில் ஊழியர்கள் என்று சொல்லி அந்த ஸ்தானத்தில் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவங்க இருக்கிறாங்க. அவங்க அந்த சபையை ஹேண்டில் பண்ணுறாங்க. இப்போ இந்த சபை நிலை எங்கே போனாலுமே அந்த சபைகளுக்கு ஊழியர்கள் என்று சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு சபையில் தங்களை நடத்துகிற ஊழியர்களை அவர்கள் மதித்து அப்படி மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளுகிறது சில இடங்களில் இருக்குது. பல இடங்களில் எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு சவால் விடுறதே வேலையாக போச்சு, அவங்கள நோண்டுறதே வேலையாக போச்சு. அவங்களுக்கு நிம்மதியாகவே இருக்கக்கூடாதபடிக்கு அவங்க நின்னாலும் தப்பு உட்காந்தாலும் தப்புன்னு குற்றம் கண்டுபிடிக்கிறதே வேலையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கெட்ட பழக்கம் வந்திருக்கு. என்னென்னு சொன்னால், இவங்களை நடத்துகிற இவங்க சபையினுடைய ஊழியர்களை ஊழியக்காரராக கண்ணுக்கு தெரியாமல் சபைக்கு சம்பந்தம் இல்லாமல் வெளியே இருந்து ஊழியம் செய்கிறாங்க பாருங்கள். சபைக்குள்ளே ஊழியம் செய்கிறது இல்லை. இப்போ நான் ஊழியம் செய்கிறேன்னா அந்த சபைக்குள்ளே ஊழியம் செஞ்சுட்டு நான் வெளியே போயிடுவேன், அவ்வளோதான். ஆனால் இந்த சபைக்கு உள்ளே ஊழியம் செய்யாமல் தனி ஆளாக வெளியே நின்று ஊழியம் செய்வாங்க. இவங்களுக்கு அவங்க தான் ஊழியக்காரராக தெரிவாங்க, அவங்கள கனம் பண்ணுவாங்க. சபையில் ஊழியர்களை கனம் பண்ண மாட்டாங்க. இது இப்போ புதுசாக வந்திருக்கிற ஒரு ட்ரெண்டு. கடைசியாக ஒரு 20-30 வருஷத்தில் புதுசாக உருவான ஒரு ட்ரெண்டு. இது அவ்வளோ தூரத்துக்கு சரியாக இருக்காது. இது என்ன பண்ணும்னா, சபை என்கிற இந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல, இந்த நிறுவனம், இதை அண்டர்மைன் பண்ணுகிற காரியமாக இருக்கும். இப்போது சபையில் ஊழியர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் அவர் இருப்பார். நம்ம வீட்டில் இப்போ ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுன்னு சொன்னால், உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் உங்களுடைய ஊழியருக்கு சொல்லணும்னு இருக்குமா? என் பேர் ஞாபகம் வருமா? என்ன ஞாபகமே வராது இல்லை, ஊழியர் தான் ஞாபகம் வரும் இல்லையா? ஸோ அவருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த சபையில் அவர் 500 பேர் இருக்காங்க, அந்த 500 பேரை பற்றின ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவர் ஆன்சரபிள் இந்த 500 பேரை குறித்த காரியம். சபைக்கு சம்மந்தம் இல்லாமல் வெளியே இருக்கிறவங்க எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. யாரை குறித்தும் அவங்களுக்கு எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஆனால் அவர்கள் ஊழியர்களாக கண் முன்னாடி நிற்கும்போது, நாம் அவர்களை ஊழியர்களாக ஏற்றுக்கொள்ளும் போது என்ன செய்கிறோம்னா, இந்த செட்டப்பை அப்படியே வச்சுட்டு இதுக்கு பேரலாக ஒரு செட்டப்புக்கு நம்ம இடம் கொடுக்கறதா வந்துடும். இங்கே தெளிவாக என்ன சொல்லுது, உங்களை நடத்துகிறவங்க உங்கள் மேலே அந்த கிரியை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதன் நிமித்தம் நீங்கள் இவங்களுக்கு இதை செய்யணும்னு சொல்லி. அவங்க ஒன்றும் செய்கிறது கிடையாது. அவங்க கூட்டம் நடத்துவாங்க, அவ்வளோதான். ப்ரேயர்னு சொல்லி கூட்டம் நடத்துவாங்க, அல்லது வேறு ஏதாவது ஒன்று சொல்லி கூட்டம் நடத்துவாங்க. அவர்கள் எந்த வகையிலையும் நமக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தால் கூட இங்கே உள்ள ஊழியர் தான் பார்ப்பார் ஒழிய அந்த ஊழியர் வரமாட்டார். செத்தே போனாலும் சரி இவர் தான் நடத்துவார் ஒழிய அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். நம்ம இது ரெண்டுத்துக்கு இருக்கிற பெரிய வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளணும். இப்போ அவரையும் நாம் ஏற்றுக்கொள்ளலாம் எப்போ, சபைக்குள்ளே வரும்போது தான். சபைக்கு பேரலாம் நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. அப்படி அலோவ் பண்ணுறதுனால தான் ஒழுங்கு இன்மை நிறையா நடக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். வேலை இல்லை,
வேலை இல்லைன்னு சொல்லி அந்த ஊழியக்காரரு அந்த மனுஷனுக்காக உபவாசமெல்லாம் இருந்து ஜெபம் பண்ணார். நான் நடந்த சம்பவம் தான் சொல்கிறேன். உபவாசம்லாம் இருந்து ஜெபம் பண்ணார். வேலை கிடச்சிருச்சு. வேலை கிடைச்ச உடனே முதல் மாத சம்பளத்தை அவர் கொண்டு போய் பிளெஸ்ஸிங் டிவிக்கு கொடுத்துட்டு இந்த ஊழியக்காரர்கிட்டே வந்து பெருமிதத்தோட சந்தோஷமாக தான் செய்த காரியத்தை இவர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டார். இப்போ இவருக்கு வேலை இல்லாதப்போ இவருக்காக ஆண்டவர் முன்னாடி உபவாசம் பண்ணி அழுது மன்றாடினது அவருக்கு இவர் பேர் கூட தெரியாது. இவர் தொலைக்காட்சியில் தான் அவரை பார்த்துருக்கிறாரு. இவர் பார்வையில் அது பெரிய ஊழியம். ஸோ தனக்காக கிரியை செய்த இவரை அன்பாய் கனம் பண்ணுறதுக்கு பதிலாக இவர் என்ன செய்கிறார், அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த தகவலையே வந்து இவர்கிட்ட சொல்லிட்டு போகிறார். இவர் நொந்து போயிட்டார். இப்படி இருக்கிறாங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னார். இது தனி காரியம் கிடையாது. இது மாதிரி ஏராளமான சம்பவங்களை சொல்ல முடியும். ஸோ நமக்காக நம்ம மேலே கரிசனையாக தேவன் வைத்திருக்கிற ஊழியக்காரரை நம்பர் 1 என்ன செய்யணுமா, மதிக்கணும். நம்பர் 2 என்ன செய்யணும், அன்பாய் நடத்தணும். அவங்கள அதற்கு ஏற்ற மாதிரி அன்பாய் எண்ணிக்கொள்ளணும். இது ஊழியர்களுக்கு. 2வது, விசுவாசிகளாகி நாம் ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்னு சொல்லுகிறான் 14-15 வசனங்களில். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், நம்பர் 1, ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்க. ஒழுங்குனா என்னது? ஒழுக்கம், அதுதான் ஒழுங்கு இல்லை? அதாவது ஒரு விடுதலையான ஒரு சூழ்நிலை நிலவுது. விடுதலையான சூழ்நிலை. எப்படி விடுதலையான சூழ்நிலையா? கதவு திறந்தே இருக்குங்க, கதவு மூடுறதே கிடையாது. யார் வேணால் எப்போ வேணால் வரலாம், யார் வேணால் எப்போ வேணால் போகலாம். அதாவது இதில் ஒழுங்குன்றதே கிடையாது. 7 மணிக்கு சர்வீஸ்ன்னு தான் போடுவோம். ஆனால் வர்றவங்க 7:30 வருவாங்க, 7:45 வருவாங்க, 8க்கும் வருவாங்க, 8:30 வருவாங்க, 9 மணிக்கு கூட வருவாங்க. வெளியே போகிறது யாருக்கு எப்போ வேணுமோ அப்போ போய்கிட்டே இருப்பாங்க. இது பள்ளிக்கூடத்தில் நடக்காது, ஆஃபீஸில் நடக்காது, எங்கேயுமே நடக்காது. அங்கெல்லாம் என்ன இருக்கும்? ஒழுங்கு இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? நாங்கள் விடுதலையாக இருக்கிறோங்கிற பேரில் ஒழுங்கீனம் இருக்கும். டிசைப்பிள் என்கிற வார்த்தை இருக்குல்ல, டிசிப்ளின் இன்னொரு வார்த்தை இருக்குல்ல. டிசிப்ளின் இல்லாமல் டிசைப்பிள் இல்லை. ஒழுங்கு இல்லாமல் விசுவாசி இருக்க முடியாது. ஸோ சபையில் ஒழுங்கின்மையாக இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லணுமா? அவங்கள என்கரேஜ் பண்ணுறது இல்லை. பெட்டர் லேட் தென் நெவர் பிரதர், வராமல் இருக்கிறது பதிலாக வந்தீங்களே அப்படின்றது இல்லை. நீனு ஒழுங்காக ஒழுக்கத்தோட நேரத்துக்கு வரணும்னு என்ன சொல்லணும்? புத்தி சொல்லணும். திடனற்றவர்களை தேற்றணும். எல்லாரும் ஒரே மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க. திடன் இல்லாதவங்க இருப்பாங்க. அப்படி திடனற்றவர்களாக இருக்கிறவர்களை நாம் என்ன செய்யணும்? என்கரேஜ் பண்ணணும். உன்னால் முடியும், செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கணும். அதே சமயம் பலவீனர்கள் என்று கொஞ்சம் பேர் இருப்பாங்க. பலவீனர்கள் ஆக்சுவலாக ஸ்ட்ரென்த்தே இல்லை. இப்போ விசுவாசம்னு எடுத்துக்கோமே, சிலர் ரொம்ப ஸ்ட்ராங்கான விசுவாசிகளாக இருப்பாங்க. எதனாலும் ஃபேஸ் பண்ணிடுவாங்க, எந்த சூழ்நிலை வந்தாலும் தாங்கிடுவாங்க. சிலருக்கு அந்த அளவுக்கெல்லாம் விசுவாசம் இருக்காது. தப்புன்னு பயப்படுவாங்க, ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடுவாங்க. அவங்க எப்போ விழுவாங்க, எந்த டைம் பேக் அடிப்பாங்கன்னு சொல்ல முடியாத ஒரு மாதிரி ஆட்டங்கன்றவங்களாம் இருப்பாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களும் நம்ம மத்தியில் இருப்பாங்க. இப்போது பலவீனராக இருக்கிறவங்கள பார்த்து மோஸ்ட்லி பலமுள்ளவர்களாக இருக்கிறவங்க கொஞ்சம் என்ன சொல்கிறது, அவங்கள ஏளனமாக பார்க்குறது தான் நம்ம பார்க்க முடியும். இது கூட உன்னால் முடியலையா, கர்த்தருக்குள்ளே இப்படி இருக்கணுமே, நீ இப்படி இருக்கிறியேன்னு சொல்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த வசனம் சொல்லுது, பலவீனராக ஒருத்தர் இருந்தாங்கன்னா உன்னுடைய பலத்தை கொண்டு நீ என்ன செய்யணும்? அவங்கள தாங்கணும், அவங்கள சப்போர்ட் பண்ணணுமா. அவனால் நடக்க முடியல, நீ என்ன செய்யணும்? அவனை தோள் கொடுத்து தூக்கி நடக்க பண்ணணும்.
இப்போ சபையில் இருந்து இன்றைக்கி ரொம்ப தீவிரமாக கர்த்தருக்குள்ளே உற்சாகமாக இருக்கிறவங்க சிலர் காணாமல் போயிருப்பாங்க. எங்கே போயிட்டாங்க? பின் வாங்கி போயிடுவாங்க. உற்சாகமாக இருக்கும்போது அவங்க எல்லாருடைய கண்ணுக்கு தெரிவாங்க. பின்வாங்கி போன அப்புறம் யாருடைய கண்ணுக்கும் தெரிய மாட்டாங்க. ஆமாம், இப்போ அவர் வரல, ஆமாம் வந்துட்டு இருந்தார், இப்போ இல்லை, முன்னாடியெல்லாம் இப்படி இருந்தார், இப்போ இல்லை, அப்படி தான் சொல்லுவாங்களோ இல்லைய. யாருமே அவரை தேடி போய் ஏன் நல்லா இருந்தீங்களே, ஏன் இப்போ இப்படி செய்ய முடியல அப்படின்னு சொல்லி அவரோட நேரம் செலவு பண்ணி அவருக்கு என்ன வீக்னஸ்ன்றதை பார்த்து அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருக்கும் ஒரு கரிசனை இருக்கிற மாதிரி பார்க்க முடியாது. ஆனால் பவுல் சொல்லும்போது சொல்கிறான், உங்கள் மத்தியில் யார் இருப்பாங்க? பலவீனர் இருப்பாங்க. நீங்கள் பலமுள்ளவர்களாக இருந்தால் பலவீனர் என்ன செய்யணும்? தாங்குகிறவர்களாக இருக்கணும். ஸோ ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லணும், திடமில்லாத இருக்கிறவங்களுக்கு தேற்றணும், பலவீனராக இருக்கிறவங்கள தாங்கணும். இது எல்லாம் எப்படி செய்யணுமா? எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாக இருக்கணுமா? உண்மையிலே சொல்கிறேன், அந்த நீடிய சாந்தம்னா என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வேலையை செய்ய ஆரம்பிங்க, தெரிஞ்சுக்கலாம் உண்மையில். ஏன்னா நமக்கெல்லாம் ஓரளவுக்கு தான் பொறுமை இருக்கும். சொல்லி பார்க்கலாம், எத்தனை தடவை சொல்லி பார்க்கலாம்? ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம், 3 தடவை சொல்லலாம், 4 தடவை சொல்லலாம். அதுக்கப்புறமும் அவங்க அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணுமா? சரி, என்கிட்ட அவர் எவ்வளவு நீடிய சாந்தமாக இருந்தார்னு ஒரு தடவை யோசிக்கும். எனக்கு எத்தனை தடவை சொன்ன அப்புறம் எனக்கு புத்தி வந்திருக்குது. அப்போ மற்றவங்கள மட்டும் நான் எப்படி பார்க்கணும்? இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லக்கூடாது. நமக்கு பொறுமை ரொம்ப ஷார்ட்டாக டப்புன்னு எகிறோம். அதெல்லாம் இதில் செட் ஆகாது. நீங்கள் எல்லார் இடத்துலையும் எப்படி இருக்கணுமா? நீடிய சாந்தத்தோடு தான் இந்த காரியங்களை செய்யணும். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் மிஸ் பண்ணிட்டேன்னா ஓகே. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். இது 2 ஆஸ்பெக்ட். ஒன்று உங்களுக்குள், இன்னொன்று உங்களுக்குள்ளும் மற்றவர்களுக்குள்ளும். இப்போ உங்களுக்குள்ள என்ன அர்த்தம்? இந்த ஐக்கியம். இப்போ இந்த ஐக்கியத்துக்குள்ள ஒருவன் செய்கிற தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் என்று சொல்லுகிறான். இது வேதத்தினுடைய டீச்சிங். சாலமோன் முதல் இதை சொல்லி வரதை நம்ம பார்க்க முடியும். நீதிமொழிகள் 24:29 நீதிமொழிகள் 24:29 அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதேன்னு சொல்லி சாலமோன் சொல்லுகிறான். நம்முடைய ஆண்டவர் சொல்லும்போது மத்தேயு 5ஆவது அதிகாரம் 38-39 கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடுன்னு சொல்கிறார். பேதுரு சொல்லும்போது 1 பேதுரு 3ஆவது அதிகாரம் 9ஆவது வசனத்தில் 1 பேதுரு 3:9 தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஸோ அப்போ அவனவன் செய்கைக்கு தக்கதாக நீங்கள் பதில் செய்கிறவர்களா இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன செய்யணுமா? நன்மை தான் செய்யணுமா? இந்த நன்மை தான் செய்கிறது நமக்குள்ள மட்டும் இல்லையா, உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் நீங்கள் என்ன தான் செய்யணும்? எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் என்று சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம சர்ச்சுக்குள்ளே மட்டும், அந்த ஐக்கியத்துக்குள்ளே மட்டும் இல்லை, நம்ம வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, நம்ம எங்கே போனாலும் சரி, நம்ம செய்கிற காரியம் தீமையான காரியமாக இருக்கக்கூடாது. நம்ம செய்கிற காரியம் நன்மையான காரியமாக இருந்தால் தான் நாம் செய்கிறதா இருக்கணும். ஸோ அது நம்மளுடைய முக்கியமான ஒரு குணமாக நாம் எடுத்துக்கொள்ளணும். இது இன்டர்பர்சனல். ஒருவரோடு ஒருவர் என்ன செய்யணும்? முதல்ல ஊழியக்காரர் என்ன செய்யணும், இப்போ ஒருவரோடு ஒருவர் என்ன செய்யணும், அது முடிஞ்சு நமக்கு நம் ஒவ்வொருவரும் நமக்கு என்ன செய்யணும்? 16 22 வரைக்கும்
1 தெசலோனிக்கேயர் 5:16-22 வரைக்கும். இதில் ஒரு லிஸ்ட்டே வருது. சந்தோஷமாக இருக்கணுமா? எப்போல்லாம் சந்தோஷமாக இருக்கணுமா? எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணுமா? இது எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் சாத்தியமான காரியமானு யோசித்து பார்க்கணும். இது பவுல் சாதாரணமாக சொல்கிற வார்த்தை, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. பிலிப்பியருக்கு எழுதும்போது என்னென்னு எழுதுகிறான்? 4வது அதிகாரம் 4வது வசனத்தில், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி. ஸோ இந்த எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள்ங்கிறது நமக்கு சாத்தியம் இல்லாத காரியம் போல தெரியலாம். ஆனால் அதுதான் உபதேசம். நாம் எப்படி இருக்கணுமா? சந்தோஷமாக இருக்கணுமா? எப்பெல்லாம் சந்தோஷமாக இருக்கணுமா? எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணுமா? அடுத்தது ஜெபம் பண்ணணுமா? எப்படி ஜெபம் பண்ணணுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறதுன்னா என்னது? 2 அர்த்தம் வரும். ஒன்று, ஒரு 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 ப்ராக்டிஸ் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். நான் காலையில் ஜெபம் பண்ணுறேன், ராத்திரி ஜெபம் பண்ணுறேன்னு ஒரு ப்ராக்டிஸ் வச்சுருக்கிறேன்னா, அந்த ப்ராக்டிஸை நான் இடைவிடாமல் ரெகுலராக செய்கிறதுன்னு கொண்டு வரலாம். இடைவிடாமல் ஜெபம் பண்ண. இன்னொன்று என்ன சொல்லலாம்? தேவனோட உள்ள உறவில், பேச்சில், அந்த ஜபத்தில் உள்ள ஒரு தொடர்பில் கேப்பே இல்லாமல் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறதா இருக்கிறதாவும் இன்னொரு அர்த்தமும் கொண்டு வரலாம். மூச்சு விடுறோம். எப்படி மூச்சு விடுறோம்? இடைவிடாமல் மூச்சு விடுறோம். இடைவெளி விட்டோம்னா என்ன ஆகும்? ஒரு அரை மணி நேரம் மூச்சு விடுறதை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை இல்லை? ஸோ நம்ம மூச்சு விடுறதுக்கு இடைவெளி விட்டோம்னா செத்து போயிடுறோம். அதே போல் ஜெபம் பண்ணுறதுக்கு இடைவெளி விட்டோம்னாலும் நம்முடைய ஆத்மாவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் பைபிளில் இன்னும் நிறைய இடத்துல வர்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எதுலெல்லாம் ஸ்தோத்திரம் செய்யணும்? எல்லாவற்றிலும்லேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அது வேற கூட அடிஷனல். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்குது. இப்போ நன்மை கிடைக்கும்போது கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி ஸ்தோத்திரம் சொல்கிறோம். அது நேச்சுரல் இல்லை? தேங்க் பண்ணுறது எப்போ தேங்க் பண்ணுவோம்? ஒரு நன்மை கொடுத்தாங்க, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன்னு சொல்லி தாவீது சொல்கிறேன். அது நேச்சுரல். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் பாட்டு பாடுவேன், நான் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன். ஆனால் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துறதுங்கிறது அது வேறு வகைரா, கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். இப்போ இதில் தான் அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் லிங்க் ஆகி வந்துடும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறது, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துறது, தேவனோடு உள்ள ஒரு உறவை பற்றின ஒரு காரியம். இப்போ எனக்கு ஏதாவது நிகழுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு காரியம் நிகழுதுன்னு சொன்னால் அது தேவன் அறியாமல் நிகழுகிறது இல்லைன்னு நமக்கு தெரியும். அப்படி தானே? நீர் அறியா யாதும் நேரிடான்னு நம்ம பாட்டு பாடுறோம்ல, அவர் அறியாமல் ஒன்றுமே நிகழ்கிறதில்ல. அவர் அனுமதிக்காமல் எதுவுமே நிகழ்கிறது. அவர் அனுமதிச்சார்னா ஏன் அனுமதிக்கணும்? அவர் அனுமதிச்சார்னா ஏன் அனுமதிக்கணும்? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறதுன்னு வசனம் சொல்லும். இப்போ அவர் அனுமதிச்சார்னா எதுக்காக அனுமதிச்சிருக்கிறார்? என்னுடைய நன்மைக்காக அனுபவிச்சிருக்கிறார். எனக்கு நான் விரும்புகிற நன்மைகள் எனக்கு வரும்போது நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் விரும்பாத இழப்புகளோ அல்லது வருத்தங்களோ அல்லது நோய்களோ நான் சந்திச்சேன்னு சொன்னால் அது எனக்கு கஷ்டமாயிடுது இல்லை? கர்த்தர் ஏன் எனக்கு இதெல்லாம், எங்கள் குடும்பத்தில் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்பட ஆரம்பிக்கிறோம். வசனம் சொல்லுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும்
நன்மைக்கு எதுவாய் நடக்குதுன்னு. அப்போ அந்த இழப்பு வந்தாலும் தேவன் அனுமதிச்சு இழப்பு வந்தால் அதில் கர்த்தருடைய திட்டம் என்னவோ இருக்குது. அதில் என்னை குறித்து ஒரு நன்மையான ஒரு பிளான் இருக்குது. சகலத்தையும் அவர் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிற தேவன். அப்படி இருக்கும்போது கர்த்தர் இதை அனுமதித்தார், கர்த்தர் என்ன அது வழியாக நடத்துகிறாருன்னு சொல்லி நான் அதிலேயும் சந்தோஷமாக இருக்கணும், அதிலேயும் ஜெபம் பண்ணுகிறவனாக இருக்கணும், அதற்காகவும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறவனாக இருக்கணும். இது அந்த உறவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக அவரிடத்துல அன்பு கூறுகிற அந்த உறவு இல்லாது இருந்ததுன்னா இதெல்லாம் நம்ம பார்க்குறதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும், நம்ம வித்தியாசமாக செயல்படலாம். ஆனால் நான் தேவனிடத்தில் அப்படி அழைக்கப்பட்டவனாய் அன்பு கூறுகிறவனாக இருக்கும்போது தேவன் எனக்கு காரியங்களை அனுமதித்து தேவன் நடத்துகிறாருன்னா அப்போ அதில் எனக்கு புரியாமல் இருக்கலாம், எனக்கு கஷ்டமாக கண்ணீராக கூட இருக்கலாம். ஆனால் அதை கர்த்தர் எதுக்கு நடத்துகிறார்? நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறார். நான் அதிலேயும் ஸ்தோத்திரம் சொல்லணும்னு சொல்லி. யோபு கிளாசிக் எக்ஸாம்பிள். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நன்மை மட்டும் கிடையாது, நன்மைக்காக ஸ்தோத்திரம் மட்டும் கிடையாது, கர்த்தர் எடுத்தார் அதுக்காகவும் அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி சொல்லுகிறார். இந்த ஆட்டிடியூடு இருக்குல்ல, இந்த ஆட்டிடியூடு எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை. அதனால தான் பவுல் ரொம்ப கிளியராக அழுத்தி சொல்லுகிற காரியம் என்னவா, இப்படி செய்கிறது தான் உங்கள் எல்லாரையும் குறித்து தேவனுடைய சித்தமே. நீங்கள் என்ன மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்கணும், அவர் என்ன அனுமதிச்சிருக்கிறார், அவர் என்ன அப்படி நடத்துகிறாருன்னு சொல்லி அந்த ஸ்தோத்திரத்துடனே, அதில் சந்தோஷத்துடனே, அதில் ஜெபத்தில் நிலைச்சிருந்து நாம் அதன் வழியாக கடந்து போகிற விசுவாசிகளாக இருக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். ஸோ ஊழியக்காரரை எப்படி நடத்தணும், மற்றவர்களை எப்படி நடத்தணும், நாம் எப்படி நடந்து கொள்ளணும், இவ்வளவு இதில் வருது. இதுக்கு தொடர்ந்து 2 முக்கியமான காரியங்களை சொல்கிறத நம்ம பார்க்கணும். ஆவியை அவித்து போடாதிருங்கள்னு இருக்கு. அவித்து போடுறதுன்னா என்னது? அவிக்கிறதுனா நம்ம வேக வைக்கிறத நினச்சிக்கூடாது. அந்த அந்த அக்கினி அவிந்து போவதில்லைன்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அணைந்து போவதில்லைன்னு அர்த்தம். அப்படி தானே? அவித்து போடாதிருங்கள்னா அணைத்து போடாதிருங்க. ஸோ தேவன் ஆவியை கொடுத்துருக்கிறார். அந்த ஆவி அக்கினிக்கு சமமாய் சொல்லப்படுது. அதை நாம் அணைத்து போட முடியும். அதே சமயத்தில் அதை அனல் மூட்டி எழுப்பவும் முடியும். தீமோத்தேயுக்கு எழுதும்போது பவுல் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தில், இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உன்னை நினைப்பூட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ நமக்கு இருக்கிற கர்த்தர் தந்திருக்கிற ஆவியை நாம் அவித்து போடவும் முடியும், அனல் மூட்டி எழுப்பவும் முடியும். ஸோ கர்த்தருக்குள்ள உற்சாகம் கொண்டு காரியங்களை செய்கிறதுக்கும் நாம் அதை பயன்படுத்தலாம். அல்லது உலக பிரகாரமாக தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஆவி அவிந்து போயிடும். இந்த சாய்ஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ ஆவியை அவித்து போடாதிருங்கள்னு சொல்லிட்டு 20, 21, 22 ஒரு காரியம் சொல்கிறான். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். இன்றைக்கி தீர்க்க தரிசனங்களுக்கு மவுஸ் அதிகம் இல்லை? வெளிப்பாடுகள் வேணும், கர்த்தர் காரியங்களை எனக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி தீர்க்க தரிசிகளை தேடி போகிறாங்க. தீர்க்க நீங்கள் வெறும்ன பிரசங்கம் பண்ணால் பார்த்தா அது தீர்க்க தரிசனமும் சேர்த்து சொல்லணும்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. நான் ஊழிய ஆரம்பித்த புதுசில் ஒரு மூத்த ஊழியக்காரர் என்னை கூப்பிட்டு அப்படியே சொன்னார், நல்லா தான் பேசுகிறீங்க, ஜனங்களுக்கு அது மட்டும் போதாது, நீங்கள் என்ன சொல்லணும்னா பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நடுவில் உன்னுடைய முதுகு வலியை கர்த்தர் சரி பண்ணுறாருன்னு சொல்லணும், உன்னுடைய நீரிழிவு நோயை கர்த்தர் சரி பண்ணுறாருன்னு சொல்லணும், அல்லது உன்னுடைய பிபியை கர்த்தர் கரெக்ட் பண்ணுறாருன்னு சொல்லணுமா. உட்காந்துருக்கவங்கள இந்த ப்ராப்ளம் உள்ளவங்க கொஞ்சம் பேர் கண்டிப்பாக இருப்பாங்களாம். அப்போ நான் பொய் சொல்லணுமான்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், அது நீ பொய் சொல்கிறதா நினைக்கக்கூடாது.
கர்த்தர் நாமத்தினாலே விசுவாசத்தில் நீ சொல்லணும். கர்த்தர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி கிரியை செய்வார். அவங்க வந்து சாட்சி சொல்லுவாங்க. ஜனங்க அதை தேடி தான் வர்றாங்க. நீ பாட்டுக்கு வெறுமன வசனத்தையே சொல்லிக்கிட்டு இருந்தனா பிக்கப் ஆகாது. பிக்கப் ஆகணும்னா என்ன செய்யணும்? விசுவாசத்தில் பொய் பேசணும். அதுக்கு பேர் என்னது? தீர்க்க தரிசனம். ஓகே, இது வந்து ஒரு டெக்னிக். இப்போ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறதுக்கு துணி உள்ளவங்க யூஸ் பண்ணுவாங்க. சரியா? கர்த்தர் இன்னைக்கு எனக்கு அற்புதம் சொன்னார்னு சொல்லி சாட்சி சொல்கிறவங்களும் சொல்லுவாங்க. அதெல்லாம் நியாயத்திற்கு நாளில் பார்த்துக்கலாம், அது வேறு விஷயம். இங்கே தீர்க்க தரிசனங்களை என்ன செய்யக்கூடாதா? அற்பமாக எண்ணக்கூடாது. இங்கே தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது ஆக்சுவலாக தீர்க்க தரிசனங்களை பற்றி பேசலை. தீர்க்க தரிசனங்களை பற்றி பேசலைன்னு எப்படி தெரியும்னு சொன்னால், தொடர்ந்து என்ன சொல்லுகிறான்? எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். தீர்க்க தரிசனங்களில் நலமானது பொல்லாங்கானதுன்னு ஏதாவது இருக்குது வித்தியாசம்? எங்கேயாவது தீர்க்க தரிசனங்கள், தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அது நலமான தீர்க்க தரிசனம், இன்னொன்று பொல்லாங்கான தீர்க்க தரிசனம்னு ஏதாவது இருக்குது? தீர்க்க தரிசனம் தான். அதில் நலமானது பொல்லாங்கானதுன்னு சொல்லி வர்றதுனால இது நிச்சயமாக வெறுமன தீர்க்க தரிசனத்தை பற்றி பேசலை, உபதேசங்களை பற்றி பேசுது. உபதேசிக்கும் போது அதை பவுல் தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறான். அதை அற்பமாக எண்ணாதீங்க, நீங்கள் என்ன செய்யுங்க? சோதித்து பாருங்க. பிரேயா பட்டணத்தார் என்ன செய்தாங்களா? பவுல் போய் ஊழியம் செய்தான், பவுல் போய் வசனங்களை சொல்கிறான். அவங்க செய்தது என்னது? காரியம் இப்படியா இருக்கிறது என்று சொல்லி அவங்க அதை ஆராய்ந்து பார்த்தாங்க. அதை தான் செய்யணுமா? தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணக்கூடாது. யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லி அற்பமாக எண்ணக்கூடாதான். சொல்கிறது இதில் இருக்கான்னு என்ன செய்யணுமா? சோதித்து பார்க்கணும். அதுதான் நம்ம வேலை. இந்த வேக்யூம் கிளீனர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த வேக்யூம் கிளீனரை போட்டு நீங்கள் இழுத்தீங்கன்னா அது புஃப்னு இழுக்கும், இருக்கிறது எல்லாத்தையும் இழுத்துக்கும். நம்ம உட்காந்து கேட்கும்போது சொல்கிறதெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு நம்ம இல்லை. நம்ம என்ன செய்யணும்? வாங்கி அதை சோதித்து பார்க்கணும். எது நலமானது எது பொல்லாங்கானதுன்னு என்ன செய்யணும்? சோதித்து பார்க்கணும். நலமானது இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளணும். பொல்லாங்காய் தோன்றுச்சுன்னா என்ன செய்யணும்? விட்டு விலகணும். இப்போ கொஸ்டின், இந்த பொல்லாங்கெல்லாம் ஆண்டவர் ஏன் சபைக்குள்ளே கொண்டு வரார்? நாங்கள் ஆண்டவரை தேடி வரோம், ஆண்டவருடைய ஆவியானவர் இங்கே கிரியை செய்யணும்னு வரோம். அப்போது கர்த்தருடைய பீடத்திலேருந்து பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது அவங்க கர்த்தருடைய வார்த்தையை தானே சொல்கிறாங்க. அதில் ஏன் பொல்லாங்கெல்லாம் வர்றதுக்கு ஆண்டவர் அலோவ் பண்ணுறாருன்னு நம்ம யோசிக்கலாம் இல்லை? இது நியாயமான கேள்வி. கடைக்கு போகிறீங்க, 10 ரூபா கொடுக்குறீங்க, ஒரு வாழைப்பழம் வாங்குறீங்க. எவ்வளோ கொடுத்தீங்க? 10 ரூபா கொடுத்தீங்க, ஒரு வாழைப்பழம் வாங்கிட்டீங்க. 10 ரூபாய்க்கு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துட்டு எப்படி சாப்பிடுவீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். வாழைப்பழத்தை அப்படியே கடிச்சு சாப்பிடுவீங்களா? இல்லை, அதோடைய தோலை உரிக்கிறீங்க. உரிச்சிட்டு எதை சாப்பிட்றீங்க? உள்ளே இருக்கிறத சாப்பிட்றீங்க. வெளியே இருக்கிற தோலை என்ன பண்ணீங்க? குப்பையில் போட்டீங்க. சரி, 10 ரூபா கொடுத்தீங்கல்ல, அது உள்ளே இருக்க வாழைப்பழத்துக்கு மட்டுமா தோலுக்கும் சேர்த்தா? காசு கொடுத்து வாங்கின தோலை குப்பையில் போட்டீங்க. நான் காசு கொடுத்து வாங்கினதெல்லாம் குப்பையில் போட மாட்டேன்னு தோலோடு தின்பேன்னு தின்னா என்ன ஆகும்? வயிற்றுக்கு ஒத்துக்காது இல்லையா? அப்போ நான் என்ன செய்கிறேன்? நான் காசு கொடுத்து வாங்கினது தான், அதில் நலமானது எது இருக்கோ அதை எடுத்துக்கிறேன், நலமில்லாதது பொல்லாங்கா இருக்கிறத நான் குப்பையில் போட்டுறேன். இப்போது நான் சோதித்து பார்க்கணும். வாழைப்பழம் இருக்கும், வாழைப்பழத்துக்குள்ளே பழம் இருக்கும், வெளியில் தோல் இருக்கும். நான் வெளியில் இருக்கிற தோலை அடையாளம் காணணும், இது கிடையாதுன்னு சொல்லி எடுத்துடணும். எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்கும். நான் அற்பமாக எண்ணிடக்கூடாது, இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லி தள்ளிடக்கூடாது.
அதில் நலமானது இருக்கான்னு சோதித்து பார்க்கணும், நலமானதை எடுத்துக்கணும், பொல்லாங்காய் தோன்றுகிறத உதறி ஓரமாக விட்டுறணும். ஸோ இது நம்மளுடைய ஹேபிட்டாக மெயின்டைன் பண்ணணும். கடைசியாக 23 28 வரைக்கும் முடிவு ஆசீர்வாதமாய் அவன் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிக்கிறோம். 23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இப்போ சமாதானத்தின் தேவன் என்ன செய்யணும்? உங்களை ஃபுல்லாக பரிசுத்தமாகணும், முற்றிலும் பரிசுத்தமாக்கணும்னு சொல்லி அவன் ஆசீர்வதிக்கிறான். உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய சரீரம் முழுவதுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி இன்னைக்கு காக்கப்படணும். ஓகே, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படி தான் உங்களை நடத்துவார். இப்போ என்னை நடத்துகிறவர் இந்த நோக்கத்தோடு தான் நடத்துகிறாருன்னா, எனக்கு சூழ்நிலைகள் எல்லாமே நான் எதிர்பார்க்குற மாதிரி நன்மையாக இருக்கும்னு கிடையாது. அந்த நோக்கத்தோடு என்னை பரிசுத்தப்படுத்தணுங்கிற நோக்கத்தோடு அவர் நடத்தும்போது சில சமயங்களில் என்னை அவர் கடினமான பாதைகள் வழியாக நடத்தி அந்த நோக்கத்துக்காக நடத்துவார் இல்லையா? என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அது மாறவே மாறாது. என் சூழ்நிலை எப்படி மாறினாலும் அது மாறாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மை அழைத்தவர் நம்மை நடத்துகிறார், அந்த நோக்கத்தோடு நடத்துகிறார். அப்புறம் சகோதரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்லுங்க. இதை பவுல் எழுதும்போது கொரிந்து பட்டணத்திலேருந்து எழுதுகிறான், சிறைச்சாலையிலிருந்து இல்லை. பவுல் சிறைச்சாலையிலிருந்து எழுதும்போது எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்லி எழுதுகிறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ மற்றவர்களுடைய ஜெபத்தை பவுல் கேட்டு நாடி பெற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். சகோதரர் எல்லாரையும் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ இது சர்ச்சில் பப்ளிக்காக எல்லாரும் கேட்குற மாதிரி இது வாசிக்கப்படணும்னு சொல்லி அவன் விரும்புகிறான். அப்புறம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக, ஆமேன் என்று சொல்லி அந்த நிருபத்தை முடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இது 5வது அதிகாரத்தினுடைய நிறைவு. இதோட முதல் தெசலோனிக்கேயர் முடிவடையுது. ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீக் வரும்போது தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2வது நிருபம், அதனால் வரும்போது என்ன பண்ணுங்கள், 2வது நிருபத்தினுடைய முதல் அதிகாரத்தை மட்டும் படிச்சுட்டு வரக்கூடாது, 2வது அதிகாரம் ஃபுல்லாக படிச்சுட்டு வரணும், 2வது நிருபம் ஃபுல்லாக படிச்சுட்டு வரணும். சரிங்களா? ஓகே. இந்த நோட்ஸ் கொடுக்குறோமே யூஸ்ஃபுல்லாக இருக்குதா? கொண்டு போய் படிக்கிறீங்களா? இல்லை ஃபைல் பண்ணி பத்திரமா வச்சுட்டிங்களா? படிங்க. படிக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம தெசலோனிக்கேயரில் இருக்கோம்ல, யாக்கோபு மறந்து போயிருக்கோம். ஞாபகம் இருக்குதா? மறந்து போச்சா? கண்டிப்பாக மறந்து போயிருக்கோம். அதனால் என்ன செய்யுங்க, யாக்கோபை எடுத்து ஒரு தடவை அப்பப்போ கொஞ்சம் ப்ரஷ்அப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு முறை அதை ப்ரஷ்அப் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது இன்னும் ஃப்ரெஷ்ஷாக பதிய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம தெசலோனிக்கேயர் படிக்கும்போது தெசலோனிக்கேயருக்கு என்ன சொல்கிறாங்கிறதுல தான் கான்சன்ட்ரேஷன் நமக்கு இருக்கும் இல்லை, நம்ம அதை மறந்துறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ யாக்கோபு என்ன சொன்னாங்கிறது நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கணும். தொடர்ந்து போகும்போதும் இந்த பழசு அப்பப்போ நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம ப்ரீவியஸ் சாப்டரோட ஆரம்பிச்சிங்க அந்த பிரதான, அதில் முதலாவது மருத்துவர்கள் எழுச்சிப்பாங்க இல்லைங்களா? இப்போ இது அந்த சத்தம் எல்லாருக்கும் கேட்குமா? ஆமாம், பூமி எங்கும் ஸ்தம்பிச்சு நின்றோம் அவ்வளோ. இப்போ இந்த சத்தம் எல்லாருக்கும் தான் கேட்குது. ரகசிய வருகைக்கு இதை பற்றி சொல்லுதா? அது ஏன்னா சொல்லுங்கள், ரகசிய வருகை பற்றி தான் சொல்லுதா? இப்போ மேகங்களோடு அவர் வரப்போகிறார், ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ள போகிறார். அப்போது அதில் மரித்தவர்கள் முதலாவது எழும்புறாங்க, பின்பு உயிரோடு இருக்க நாமுன் போட்டிருக்குது. அப்போ அந்த சத்தம் எல்லாருக்கும் கேட்குதா, இல்லை மரித்தவர்கள் மாத்திரம் கேட்டவங்க எந்திருப்பாங்களா? அதாவது பிரதான தூதனுடைய ஆர்ப்பரிப்பு, சத்தம் இதெல்லாம் பகிரங்கமாக கர்த்தர் வருகிற நாளை பற்றி பேசுகிற ஒரு காரியம். பகிரங்கமாக வர்ற நாள், அந்த ரகசியமாக வர்ற நாளை பற்றி கர்த்தர் சொல்லும்போது
மின்னல் வானத்தின் ஒரு முனை தொடங்கி அடுத்த முனை வரைக்கும் எப்படி போகுமோ மனுஷகுமாரனுடைய வருகையும் அப்படி இருக்கணும். கண் இமைக்கிற நேரத்தில் ஆரம்பித்து முடிஞ்சிடும். என்ன நடந்ததுன்னு தெரியறதுக்கு முன்னாலேயே அது ஓவர். ஆமாம், பகிரங்க வருகை தான் இப்படி ஊரே பார்க்குற மாதிரி வர உலகமே ஸ்தம்பிச்சு நிற்க போகிறது பகிரங்க வருகையில் தான், ரகசிய வருகையில் கிடையாது. அப்போ இங்கே சொல்லப்பட்டது வந்து ரகசிய கர்த்தருடைய கடைசியில் கர்த்தருடைய வருகைன்னு சொல்லி பேசும்போது இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி சொல்லிக்கிட்டு வருவாங்க. இப்போ அப்போது மத்திய 24வது அதிகாரத்தில் கடைசியில் நடக்க போகிற சம்பவங்களை பற்றி கர்த்தர் சொல்லுகிறத நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இதையும் சொல்லுவார் அதையும் சொல்லுவார், இதையும் சொல்லுவார் அதையும் சொல்லுவார். அப்போ நம்ம இதை நம்ம இப்போ மின்னல் ஆரம்பிச்சு முடிகிறது போல இது முடியும் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நொடி பொழுத முடியும்னு சொல்லும்போது, இது பகிரங்கமாக வரும்போது சூரியனும் சந்திரனும் இருந்து போயிட்டு வானமே இது சுருட்டி எடுத்து கர்த்தர் வந்து அப்படி இறங்கி வரும்போது எல்லாரும் அழுது புலம்புகிற அந்த நாள் வரும்போது அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது நம்ம பாருகிறோம். ரகசிய வருகைன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு டேர்ம் இல்லைன்னா கூட இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால நம்ம ரெண்டு விதமாக இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஆனால் சொல்லும்போது இது ரெண்டுமே சேர்ந்து தான் வரும். அதில் நம்ம தான் அடையாளம் கண்டுக்கிட்டு கொண்டு போகிறோம். இப்போ மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. ஆமாம். இப்போ இந்த வருகையில் அது இப்போ நடக்க போகிறதா இல்லைன்னா லாஸ்ட்டில் பற்றி அவர் சொல்கிறாரா, கடைசியாக ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வரும்போது சொல்கிறாங்களா? ஆமாம், அது வந்து பகிரங்க வருகையில் தான். பகிரங்க தான் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. ஆனால் இப்போது நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு அவர் வராரு, வரப்போற சபை எடுத்துக்கொள்ள மின்னல் போல தோன்றி மறையும் போது ஆமாம் அவருடையவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ஆனால் அதில் இப்பொழுது தடை செய்கிறவனாக இருக்கிற அந்த பரிசுத்தாவியானவன் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். ஸோ அந்த அந்த அதை கர்த்தருடைய கிருபைன்றது அது போயிடும். ஆமாம், போயிட்டு அந்த உபதிரவம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். சரி, அதுக்கு அந்த அந்த அதுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்படுறது வந்து ஒரு ஃப்ராக்ஷனில் நடந்து முடிகிற ஒரு விஷயமா இருக்கும். அது வந்து ஒரு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து தான் மீதி கால்குலேஷன் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். நாங்கள் ஒரு வார்த்தை மரித்தவங்க பின்பு உயிரோடு இருக்கிற நாமும்ன்றாரு. அது கடைசியில் சொல்லுது. ரைட். ஆனால் இப்போ வந்து ரகசியவர்கள் போட்டுலாம் கூட ஆண்டோட வருகையில் இந்த மின்னல் தோன்றி மறையத்துக்குள்ளன்னும் போது ஒன்லி நம்ம ஜீவனோடு இருக்கிறவங்க இப்போ இருக்கிறவங்க தான் போகிறாங்களா, இல்லை மரித்தவர்கள் முன்னாடி? அது அதில் அவங்களுக்கு மரித்தவர்களை பற்றி அவர் பேசலை. இப்போ வந்து என்ன சொல்கிறது, மரித்தவர்கள் உயிரோடு எழும்பி வர்றதை பற்றி பேசலை அந்த இடத்துல. ஆனால் இப்போ மரித்தவர்கள் எங்கே இருக்கிறாங்க? அவங்க ஒரு இளைப்பாறுதல் ஸ்தலத்தில் இருக்கிறாங்க. மரித்தவர்கள் இளைப்பாறும் ஸ்தலத்தில் இருக்கிறாங்க. கல்லறையிலேருந்து எழும்புறதுன்றது தான் அந்த கடைசியில் வர்றது. ஆனால் ஏற்கனவே அந்த இளைப்பாறுதலில் தான் அவரோட தான் இருக்கிறாங்க. இப்போ நாமும் போய் அவரோட தான் ஜாயின் பண்ணுறோம். இந்த காலம் முடியும் போது இவர்களெல்லாம் கல்லறையிலேருந்து எழும்புகிற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ மரித்து அவர்களுடைய ஆத்மா மேலே இருக்குன்னு சொல்லலாம், அல்லது தேவனோட ஆவியில் சொல்லலாம், சம்திங் லைக் தட். ஆனால் அன்னைக்கு சரீர பிரகாரமாகவே அவர்கள் உயிரோடு எழுந்திருக்கிற ஒரு சம்பவம் அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். இது ஏற்கனவே ப்ரிவேலண்ட், ஏற்கனவே இருக்குது. அவங்க போய் சேர வேண்டிய அவசியம் கிடையாது, ஏற்கனவே அங்கே தான் இருக்கிறாங்க. எடுத்துக்கொள்ளப்படுறவங்களும் அவங்களோட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உபதிரவ காலத்தில் சிலர் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்க, அவங்களும் மரித்து அங்கே போய் சேர்றாங்க. அது கடைசியில். அதுக்கப்புறம் அவர் ஃபைனலாக வரும்போது மரித்தவர்கள் எல்லாரும் உயிரோடு எழுந்திருக்கிறாங்க. அப்போ உயிரோடு இருக்கிறவங்களும் அவரோட சேர்ந்துக்கிறாங்க. அது பகிரங்கமாக நடக்கிற ஒரு சம்பவம். முதலாவது எழுந்திருப்பார்கள்னு போட்டதுனால ஒருவேளை இப்போ அது அப்படி தான் நடக்குமோ அப்படின்ற மாதிரி. இப்போ ஆண்டோடைய வருகையில் பிரதான சுதய கால சத்தத்தோடு அவர் வராரு. முதலாவது எழுந்திருப்பாங்க, பின்பு நாம்பன்னு சொன்னாக்க இப்போ அவங்க தான் ஃபஸ்ட்டு போயிடுவாங்க. பின்னு இந்த அதை இமைச் பொழுதில் நம்ம பறந்து போகிறோன்ற மாதிரி. முதலாம் உயிர்த்தெழுதல்னு சொல்லியிருக்கு இல்லையா, அவங்களுக்கு இரண்டாம் மரணத்தின் மேலே அதிகாரம் இல்லைன்னு சொல்லியிருக்கல. அது வந்து அங்கே நடக்கிற விஷயம். இது ஏற்கனவே இங்கே தான் இருக்கிறாங்க, சேஃபாக தான் இருக்கிறாங்க. உள்ளவங்கள அங்கே சேர்த்துக்கிறாரு. அதுதான் அந்த ரகசிய வருகை. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும்னு சொல்கிறார்ல, ஆண்டவரேன்னு சொல்கிற போது
அவரை வந்து பணமாகவும் அட்ராக்ட் பண்ணுற ஒரு காரியமாகவும் இவங்கெல்லாம் அந்த அட்ராக்ஷனுக்குள்ளே போயிடுற மாதிரி. எங்கன்னு சொன்னால் அங்கே யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதே இல்லை, அவங்கவுங்க ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடுவாங்கன்ற மாதிரி. அது ஒரு சனப்பொழுதில் நடந்து முடிகிற விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே நடக்க வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது. இந்த உபதிரவங்கள் நிறைவேறி வரும்போது அவர் பகிரங்கமாக வர்ற நாள் வரும்போது இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. அப்போ எழுந்திருக்கிறது என்று சொல்லுவோம் முதலாம் உயிர்த்தெழுதல்னு சொல்லி பரிசுத்தவான்களோட வருவாருன்றது. அப்போது சகலவித பரிசுத்தவான்களோட பூமிக்கு வர்றாருன்றது அது வேற. மேகங்கள் வர்றது, மேகங்கள் மேலே வர்றது இப்போ இல்லை. அதாவது அவர் வர்றாருன்னு சொல்லும்போது, இவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுறாங்கன்னு சொல்லும்போது, அவங்களோட வராருன்னு சொல்லும்போது இது ஃபுல்லாகவே ஒரே சம்பவமாக தான் மாறிடும். இப்போ இவங்க எடுத்துக்கொள்ளப்படுறது ஒன்று, அவர் வர்றது ஒன்றுன்றதான் இல்லை. அவர் வரும்போது இவங்க எடுத்துக்கொள்ளப்படுறாங்க, அவங்களோட தான் வராரு. ஸோ இது ரெண்டும் ஒரே சம்பவமாக தான் இருக்கும். அப்புறம் இந்த ஆண்டவர் உயிர்த்தெழும்போது கல்லறையில் விட்டு சிலர் எழுந்துட்டாங்க இல்லைங்களா? உயிரோடு இருக்கிறவங்களா எல்லாருக்கும் காண்பித்தாங்க. ஆமாம். பட் அவங்க ஜீவிச்சாங்களா அப்புறம் எல்லாம் மறைஞ்சிட்டாங்களான்றத பற்றி அது வந்து முதலாம் உயிர்த்தெழுதல் இல்லை. அதில் உயிர்த்தெழுதலை பற்றி சொல்ல நான் ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழும் போது அவர் முதல்ல, அப்புறம் கல்லறையில் இருக்கவங்க எழுந்து எல்லாருக்கும் காட்டாங்க உயிர் உள்ளவர்களா. கிறிஸ்து எழுந்தது வேற, இவங்க எழுந்திருக்கிறது வேற. இயேசு கிறிஸ்து எழுந்தது இனி அவர் மரிப்பதில்லைங்கிற நிலை அடைகிறார். மரித்தவர்கள முதற் பலன் ஆகிறார். இவங்க மறுபடியும் மரிக்கிறவர்களாக தான் இருக்கிறாங்க. இப்போ லாசரு உயிரோட எழுந்தால் லாசரு மறுபடியும் மரிப்பான். இப்போ உயிர்த்தெழுதலை கண்ட எல்லாருமே மறுபடியும் மரிக்கிறாங்க. யாருமே அந்த நிலை அடையலை, மறுபடியும் மரிப்பதில்லைங்கிற நிலையை யாருமே அடையலை. அந்த முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்க போது பாருங்க, அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பாங்க. அவர்கள் இனி மரிக்க மாட்டாங்க. 1000 வருஷம் ஆள போறாங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அவங்க டோட்டலாக அவங்களுக்கு மரணங்கிறதே கிடையாது. அந்த சம்பவத்தில் எழுதப்பட்டது மாத்திரம் தான் நான் கேட்குறேன். ஆமாம், ஜீவனோடு ஆண்டவர் எழுந்துட்டாரு, அவங்களும் எல்லாருக்கும் காணப்பட்டாங்க. இந்த இது பரிசுத்த நகரத்தில் எல்லாருக்கும் அவங்க வந்து அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆனாங்கன்னு அவங்க சாகுறாங்க. அவ்வளோதான். சாகுறாங்கன்னா மறுபடியும் வாழ்ந்துட்டு சாகுறாங்களா இல்லை மறைஞ்சிடுறாங்களா? இல்லை மறையெல்லாம் இல்லை, வாழ்ந்துட்டு சாகுறாங்க. ஏன்னா உயிரோடு எந்திரிக்கிறதுனா அதுதான். கல்லறையிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து எல்லோரும் முன்னாடியும் தெரியுறாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப திடுக்கிட பண்ணுற ஒரு திகைக்க பண்ணுகிற ஒரு காரியம் மாதிரி. எப்படி இருக்கும், செத்து போனவன் நடமாடிக்கிட்டு இருந்தான்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு காரியமாக இருக்குது. அவருடைய உயிர்த்தெழுதல் இந்த மாதிரி ஒரு எஃபெக்டை கொண்டு வருது. ஸோ அப்படி எழுந்தவங்க எல்லாருமே மறித்து தான் போகிறாங்க. இன்னைக்கு பார்க்கும்போது தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், தீர்க்க தரிசனம் இல்லாத இடங்களிலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ எரேமியா 23 பார்க்கும் பொழுது, அந்த தீர்க்க தரிசிகளை நான் அனுப்பாது இருந்தும் அவர்கள் ஓடினார்கள், நான் பேசாதிருந்தும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், அவருடைய இருதயத்தின் வஞ்சகத்தினாலே அவர்கள் பேசினார்கள். இப்போ நன்மை எது பொல்லாங்கு எதுன்னு தெரிஞ்சவங்கள மட்டும்தானே இது சோதித்து அறிய முடியும். மற்றவர்களுக்கு இதோட சொல்யூஷன் என்ன? அதாவது நீங்கள் 2 காரியத்தை கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. ஒன்று என்னன்னு சொன்னால், தீர்க்கமான தரிசனம் அப்படின்னு சொல்கிறது ஒரு உபதேசம், கரெக்டான உபதேசம். அது என்னது? தீர்க்கமான ஒரு தரிசனம். அதே சமயத்தில் தீர்க்க தரிசனம்னு சொல்லுகிற ப்ராஃபஸி, அதாவது தேவன் வெளிப்படுத்துகிற வார்த்தைகள். அது ரகசியங்களாக இருக்கலாம், வருங்கால காரியங்களாக இருக்கலாம், ஏதோ ஒன்று கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியங்கள், அது ப்ராஃபஸின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த தீர்க்கமான இருக்கிற இந்த தரிசனம் இருக்குது பார்த்தீங்களா, இது அவசியம். அது இல்லாத இடத்துல ஜனங்க சீர்கெட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு தெளிவாக இருக்கணும், எங்கே போகிறோம், எப்படி போகணும், அது தெரியலன்னா கன்ஃபியூஷனில் தான் இருக்கும். யாரும் சரியாக ப்ராக்ரஸ் இருக்காது இல்லையா, அங்கே சீர்கெட்டு போவாங்க. இந்த இடத்துல தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள்னு சொல்லும்போது, உங்கள் முன்னாடி நின்று தீர்க்கமாய் சொல்லுகிறதா சொல்கிறாங்க இல்லை, அது எல்லாத்தையும் நம்பாதீங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் நம்பாதீங்க, சோதித்து பாருங்கள். நம்பாதீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுறாதீங்க, மொத்த வாழைப்பழத்தையும் தூக்கி குப்பையில் போடாதீங்க. சோதித்து பாருங்கள், நலமானது இருக்கும் அதில், அதை பிடிச்சிக்கங்க. நான் பொல்லாங்கானது விட்டுருங்க. ஸோ இது ஒரு காரியம். இன்னொன்று நீங்கள் சொல்கிறது, நான் அனுப்பாதிருந்து அவங்க போகிறாங்க, நான் சொல்லாதிருந்து அவங்க ஓடுறாங்கன்னு சொல்லும்போது, கர்த்தர் நாமத்து நிமித்தம் கர்த்தர் சொல்லாததை துணிகரமாக தைரியமாக சொல்லுவாங்க. இதை தானாகவும் சொல்லுவாங்க,
இதை வேற ஆவி, அதாவது தேவனுடைய ஆவி இல்லாமல் சத்ருவினுடைய ஆவியினாலையும் சொல்லுவாங்க. இவங்களுக்கே தெரியாமல் இவங்க தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. வஞ்சிக்கணும்னு தெரியாது, வஞ்சிக்கிறாங்கன்னு இல்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு விசுவாசத்தில் பேசுப்பான்னு சொல்கிறது நல்லா தெரிஞ்சு போய் சொல்கிறது அது இல்லை. இவங்களுக்கு அந்த ஆவி இருக்கும், அந்த ஆவி சொல்லும், ஆனால் அது கர்த்தருடைய ஆவி கிடையாது. ஸோ தீர்க்கதரிசிகளில் நல்ல தீர்க்கதரிசியும் இருப்பான், கள்ள தீர்க்கதரிசியும் இருப்பான். அவர்களுடைய கனியினால் அவர்களை அறிவீர்கள்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நாம் தான் கவனமாக இருக்கணும். தீர்க்கதரிசனம் சொல்கிறவங்க எல்லாம் தேவனுடைய ஊழியக்காரன்னு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ இதுக்கு ரொம்ப வேத ஞானம் வேணும், நம்ம பண்டிதராக இருந்தால் தான் இதெல்லாம் வகையறைக்க முடியும்னு அர்த்தம் கிடையாது. தேவனோட நல்ல உறவில் இருந்தோம்னாலே நம்ம இதை சுலபமாக அறிந்து கொள்ளலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்கள் அப்பா பற்றி யாராவது உங்கள் அப்பா இப்படி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு உங்கள் அப்பாவை நல்லா தெரியும், எங்கள் அப்பா அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்கன்னு உங்களுக்கு உடனடியாக தெரியும். இது எங்கள் அப்பாவுடைய வார்த்தையாக இருக்க முடியாதுன்றது சொல்கிறவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நம்பக்கூடிய விதத்தில் சொன்னாலும் சரி, எங்கள் அப்பா இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு இம்மிடியேட்டாக தெரியும். கர்த்தரை நீங்கள் அறிந்திருந்தீங்கன்னா இது கர்த்தர் சொல்லியிருக்க முடியாதுன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக தெரியும். வேதத்தை கரைச்சி குடிச்சிருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. இந்த வசனத்தில் இப்படி இருக்குது, அந்த வசனத்தில் இப்படி இருக்குன்னு நமக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. வேதத்தின் தேவனோட நமக்கு நெருங்கின உறவு அவசியம். நாம் தேவனை அறிந்திருந்தால் அவருடைய வார்த்தையை நாம் ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிக்கோம், அவருடைய வார்த்தை இல்லாததையும் ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிக்கோம். கர்த்தர் அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஈஸியாக அடையாளம் கண்டுபிடி. என்னை யூனிவர்சிட்டி கட்ட சொன்னார், என்னை காலேஜ் கட்ட சொன்னார், என்னை இந்த மலையை வாங்க சொன்னார், அதெல்லாம் கர்த்தர் சொல்ல மாட்டார், நீ சும்மா கதை விடாதேன்னு நமக்கு தெரியும். புரியுதுங்களா? கர்த்தரை தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கும் பிரதர், ஊழியத்துக்காக கர்த்தர் சொல்லியிருப்பார் பிரதர், கர்த்தர் தரிசனம் கொடுத்துருக்கார் பிரதர், நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் அந்த மாதிரி சொல்கிறவர் இல்லைன்னு நமக்கு தெரியும். புரியுதுங்களா? அது எவ்வளோ பெரிய ஆள் சொன்னாலும் சரி, அது எப்படி சொன்னாலும் சரி, கர்த்தரை தெரிஞ்சிருந்தா வார்த்தை கர்த்தருடையதா இல்லையான்னு ஈஸி. அவ்வளோ.